ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன்சி சாரீ நல்லா கிராண்டாக இருக்குது. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அதில் எந்த ஒரு ஒர்க்கும் எந்த ஒரு எம்ப்ராய்டிங் எதுவுமே கிடையாது. லைட்டாக ஸ்டோன் மட்டும் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம என்ன மாடல் போடலான்னு பார்த்தோம்னா எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில. அதனால் நான் யோசிச்சிருக்கேன். நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் நெக்கு தைச்சிட்டு பேக்கில் அழகாக ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது வந்து நல்லா ரிச்சாகவும் இருக்கும். அந்த சாரீக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினச்சி இன்றைக்கி கட்டிங் பண்ணி தைச்சி காமிக்க போகிறேன். என்னோட ராணியை காணுமேன்னு பார்க்குறீங்களா? விடிய காலையில் 4 மணிக்கு வந்திருக்கிறேன். ராணியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நான் மட்டும் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து 4 மணிக்கு கூட எப்படி வேர்க்குது வருங்க. அதாவது அந்தளவுக்கு வெக்க ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இந்த கிரேப் சில்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வளவலன்ற மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்க முடியும். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு இதுன்னு அந்த நார்மலான ப்ளவுஸ் நம்மளுக்கு தெரியும் தானே அப்படின்னு தள்ளி விட்டுட்டிங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியாமல் போகும்போது இதே மாதிரி நமக்கு ப்ளவுஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. நான் எப்படி தைக்கிறனோ அதை விட நீங்கள் பெட்டராக தைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பெட்டராக தான் பண்ண முடியும். அது அவங்களோட திறமை. அந்த திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் உங்களுக்கு இந்தளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் நார்மலான ப்ளவுஸாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி போடும்போது அதோட லுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தவங்ககிட்ட தச்சு வாங்குறதுக்கும் இன்னொருத்தவங்ககிட்ட தச்சு வாங்குறதுக்கும் உண்டான வித்தியாசங்கள் அதுதான். இப்போ இந்த கடையில் போய் அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்து அவங்க தைக்கிற ப்ளவுஸ் இந்த மாதிரி நல்லாயிருக்கும், தனித்துவமாக இருக்கும், அதை போடும்போது ஒரு தனி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போ அதுக்குண்டான திறமைகளை வளர்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, யூடியூப்பில் கமெண்ட்ஸில் கேட்டது தான். அதாவது, அண்ணா என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து தைக்க முடியல, நீங்கள் எப்படி ரொம்ப நேரம் உட்காந்து தைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதாவது இப்போ நான் தைக்கலைன்னா கூட இதுக்கு முன்னாடி வந்து காலையில் 4-5 மணிக்கு நான் கடைக்கு வந்தேன்னா சாயந்தரம் கிடையாது, நைட்டு 11 மணி வரைக்கும் நான் மிஷின் ஓட்டி எந்திரிக்கவே மாட்டேன். உட்காந்து தைச்சிட்டே தான் இருப்பேன். சப்போஸ் அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதோட எந்திரிக்கிறது சரி, மற்ற டைம் சாப்பிட்றதுக்கு எந்திரிக்கிறதோட சரி. சில நேரம் நான் மிஷினில் உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டைமிங் வச்சுருப்பேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸை இவ்வளோ நேரத்தில் இதை தைக்கணும், இத்தனை மணி நேரத்தில் இதை முடிக்கணும், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இவ்வளோ ப்ளவுஸு கம்ப்ளீட் பண்ணி முடித்து டெலிவரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சு அந்த டைமிங் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். அதனால தான் என்னமோ தெரில, மொத்தமாக அந்த பேக் பெயின் வந்துட்டு இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன். அது மாதிரி நீங்களும் உட்காந்து ஃபுல் டைம் உட்காந்து ஒரு வெறி நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட நஷ்டம், இந்த அது பூரா நம்மளுக்கு ஒரு வெறி ஏற்றி விடும். நம்ம சம்பாதிக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஏற்றி விடும். ஆனால் நம்ம அந்த உடல் நலத்தையும் கவனிக்கணும். அதிக நேரம் உட்காந்து நம்ம உடல் நலத்தை நம்மளாக கெடுத்துக்கக்கூடாது, என்னைய மாதிரி. ஏன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் தைக்கிறதுங்கிறது அந்தளவுக்கு உட்காந்து தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு உண்டான விளைவுகள் வந்து இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால் ரொம்ப நேரம் உட்காந்து தைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் உட்காடுறீங்களா, 1 மணி நேரம் எந்திரிச்சு ஒரு கட்டிங் போடுங்க. இல்லைனா அதாவது கை வேலைகள் எவ்வளவோ இருக்கும், நம்ம தையல் சம்மந்தப்பட்ட வேலைகள் எவ்வளவோ இருக்கும். நீங்கள் மட்டும் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேலைகளை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை சப்போஸ் கடைக்கு ஆளுகள் போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலைகளை சொல்லிக் கொடுங்க. அப்போ நீங்கள் போய் கொஞ்ச நேரம் தைங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் வீட்டில் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் தைங்க, ஒரு மணி நேரம் வீட்டில் வேலைகள் ஏதாவது கவனிங்க. அப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். 2வது, உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வராது, ரைட்டா? ஆனால் கவனம் பூரா அதில் தான் இருக்கணும். இது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கிட்டு வேறு வேலை பார்க்கும்போது போட்டு வளர்ப்பிடக்கூடாது. கவனம் வந்து முழு கவனமும் நம்ம தைக்கும்போது அதில் உள்ள நுணுக்கங்கள் பூரா மைண்டில் செட் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இன்றைக்கி முடிக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இடையில நீங்கள் என்ன வேலைகள் பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அழகாக நீங்கள் ஸ்மூத்தாக அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூலில் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், ஸ்டூலில் 2-3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. மர ஸ்டூலில் உட்காந்து தைங்க, பிளாஸ்டிக் ஸ்டூலில் உட்காந்து தைக்காதீங்க. அதே மாதிரி இரும்பு ஸ்டூல், இந்த மாதிரி வேறு மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட ஸ்டூலில் உட்காந்து தைக்காதீங்க. உடம்பு ஹீட் ஏறிடும். அப்போது நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும். உட்காந்து வேலை பார்க்குற எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மர ஸ்டூல் யூஸ் பண்ணுங்கள். அதில் 2-3 ட்ரில் ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த நம்ம ஏர் வந்து அந்த உஷ்ணம் வெளியேறுச்சுன்னா தான் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கூலிங்காக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரை கம்பல்சரி அதை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் எப்போயுமே அதை தான் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட கிளாஸுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கும் அந்த ஒரு அறிவுரை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா உடல் ரீதியாக நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நிறையா சம்பாதிக்க முடியும்.
இல்லைன்னா நிறையா உடல் ரீதியாக பல கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு நம்ம பிரச்சனைகளையும் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப பெரிய கஷ்டம். பெரிய ஒரு கனமான ஒரு பொதியை தூக்கி தலையில் வச்சுட்டு நடக்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி தான் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை சுமக்கிறதும் மற்ற விஷயங்களை கையோடு கொண்டு போகிறதும் இப்படி தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸாக நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்த நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அதிக நேரம் உட்காந்து தைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24 மணி நேரத்தில் நீங்கள் 20 மணி நேரம் தைச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இடையில கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டுக்கோங்க. அந்த பிரேக்குன்னு சொல்கிறது வந்து நீங்கள் டீ குடித்தாலும் சரி, இல்லை எந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங் போனாலும் சரி, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் வேலைகள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குறிப்பாக பேக் பெயின் வரவே வராது. சரியா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டம் எல்லாமே இருக்கும். யாருக்குமே இல்லாமல் இல்லை. பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் அவன் அதுக்கு எது மேலே வச்சுருப்பான். அது அவனுக்கு தான் தெரியும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ டென்ஷனை ஏற்றிருக்கோம். சுகரும் ப்ரெஷரும் அவனுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட அவனுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்கள சொல்லி நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறோமோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இலக்கரமாக ஆகி போயிடும். ஏன்னா நான் இது வரைக்கும் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நம்மளோட கஷ்டங்களை ஒரு லிமிட்டு தான் சொல்லணும். ரொம்ப இறங்கி நம்ம எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டோம். நீங்கள் நம்மளை கேட்பாங்க, உன்னோட கஷ்டம் என்ன சொல்லு, உன் மனசு ஆறுதல் அடையும் சொல்லு எல்லாத்தையும் கேட்பாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே சொல்லுவோம். நம்மளறியாமல் எல்லா விஷயங்களும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்மகிட்ட சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்போது அதை வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறத விட அவங்க மற்றவங்களோட சொல்லி நம்மளை வந்து ஒரு நகைச்சுவை ஆக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது வந்து அவங்க ஒரு பொழுதுபோக்காக்கிட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காது. ஒரு மேலோட்டமான ஒரு பிரச்சனைகளை ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி ஒரு தீர்வு எடுக்கிறது பிரச்சனை இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு சில பர்சனலான விஷயங்கள், மன அழுத்தங்கள், கஷ்டம் எவ்வளவோ இருக்கும். அதை வெளியில் சொன்னால் தான் ரிலீஃப் ஆகும்னு கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை எப்படி ரிலீஃப் பண்ணலாங்கிறது நாம் முடிவு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு திறமை இருக்குது, நம்மளுக்கு அறிவு இருக்கு இல்லையா, சிந்தனைகள் இருக்குது இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி முடிவு எடுத்தோம்னா அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மற்றவங்ககிட்ட சொல்கிறதுனால நம்ம மனசு ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறது பொய். குறிப்பாக நண்பர்கள்கிட்ட சொல்லி நீங்கள் மனசை ஆறுதல் அடையலாங்கிறதுக்கு ஃபெயிலியர். என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நண்பர்கள் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது நானும் நம்பினேன். அந்த நம்பிக்கை பூரா இப்போ எனக்கு இல்லை. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. எனக்கும் நண்பர்கள் யாரும் கிடையாது. நண்பர்கள் கிடையாதுன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நண்பர்கள் யாருமே எனக்கு இல்லை. ஏன்னா என்னைய மாதிரி ஒரு நண்பரை, அதாவது என்னைய மாதிரியே நான் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி என்னைய மாதிரியே ஒருத்தவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது நாள் வரைக்கும் எனக்கு அது மாதிரி கிடைப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இறுதி காலகட்டம் முடிகிறதுக்குள்ளேயாவது யாராவது ஒரு நண்பர் எனக்கு கிடைப்பாங்கன்னு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் நிறைய இருக்குது இல்லையா, பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், துன்பம், துக்கம், அவமானங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி அதை நம்மளுக்குள்ளேயே வச்சு நம்மளுக்கு ஒரு தீர்வு சொன்னாலும் அதை நம்மளுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வரைக்கும் தான் அது சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றவங்களோட சொல்லி அதை வந்து நம்மளை இழிவுபடுத்துகிற நேரத்துக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் கஷ்டங்களையும் நாமளாம் சுமக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரை உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி நண்பர்கள் யாரும் கெட்டவங்க கிடையாது. நண்பர்கள் நல்லவங்க தான். ஆனால் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அது மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னை மாதிரி அமைஞ்சிருக்கலாம். அதனால் எல்லாருக்கும் ஒரு பாடம் வேணும் இல்லையா, நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அந்த மாதிரி பாடமாக எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு நண்பர்கள் கெட்டவங்கன்ற மாதிரி நான் சொல்லலை, உறவுகள் கெட்டவங்க அப்படிங்கிறதும் நான் சொல்லலை. உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, எல்லாருமே நல்லவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப மோசமானவங்களும் இருக்கிறாங்க. அதை சொல்லத்தான் நான் இவ்வளோ நேரம் பாடுபட்டேன். உங்கள் எல்லோரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கஷ்டங்களை நம்மளாக தீர்க்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னோடய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உட்காந்து இந்த மிஷினில் உட்காந்து தான் போய்க்கிறேன். அதுதான் என்னோடய மைண்டு ரிலாக்ஸ். ஏன்னா அதில் உட்காந்து என்னோடய மனசில் உள்ளது பூரா வெளியேற்றுறதுக்கு அதுதான் எனக்கு சிறந்த வழியாக இருக்குது. தனிமையில் உட்காந்து நான் சாட்டுக்கு ஏதாவது தச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னோடய கவனம் பூரா அந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போயிடும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் போயிடும். அது போக உங்களுக்கு இந்த தையல் வகுப்பு எடுக்கிறதுல எனக்கு உண்மையிலே எனக்கு பெரிய மனசு சந்தோஷம். எனக்கு மன நிறைவுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய வாழ்க்கையில்
பெரிய ஒரு சந்தோஷம் இதுதான். என்னோடய குடும்பத்தை தவிர 2வது விஷயம் இதுதான். உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து, இந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நீங்கள் அதை படித்து ஒரு சொந்தமாக ஒரு கடை வச்சாலும் சரி, இல்லை உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணும்போதும் எனக்கு வந்து அதில் ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி. முகம் தெரியாத ஒரு சகோதரிகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த பதிவுகளை பார்த்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தொழில் எடுத்து நீங்கள் செஞ்சு முன்னுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் அங்கே ஜெயிச்சிங்கன்னா நான் இங்கே ஜெயிச்சது மாதிரி இல்லையா? அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதுமானது. கிட்டத்தட்ட 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோடய இலக்கு. அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி சேனலை பார்த்து நீங்களும் தையல் பழகிக்கோங்க. ஏதோ ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஒரு 2 ஜாக்கெட் தைச்சேன்னா ஏதோ ஒரு கை செலவுக்கு ஆகிக்கிறோம். இல்லை இதுதான் வேலை அப்படின்னா முழு மூச்சாக இறங்கினாலும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க நினைக்கிறோமோ அவ்வளோ சம்பாதிக்க முடியல. நஷ்டமே கிடையாது, லாபம் மட்டும்தான். நஷ்டம்னு சொன்னால் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நம்மளோட உடல் சோம்பேறித்தனத்தால் மட்டும்தான் நஷ்டம் ஏற்படுமே தவிர, உடல் உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதில் வருமானத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் ஃபெயிலியருங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஏன்னா இதில் கெட்டு போகிற பொருளும் கிடையாது, தூக்கி போடுற வேலையும் கிடையாது. நம்மளோட திறமைகளை எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியும், சீக்கிரம் முன்னுக்கு வர முடியும். அதனால் நம்மளை இழந்த எவ்வளோ விஷயங்களை இழந்திருப்போம் இல்லையா, அதை பூரா மீட்டு வெளியில் கொண்டு வரலாம். எந்த இடத்துல நம்ம அசிங்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னமோ, எந்த இடத்துல தோத்துட்டோன்னு நினைக்கிறோமோ, அதை குறிப்பாக சொல்லுவாங்க, விழுகிறதெல்லாம் விழுந்தோம்னா எழுந்து அழுகிறதுக்கு இல்லை, எழுந்து நிற்கிறதுக்கு, அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. அதை எனக்கு சொல்ல தெரியல. அதை நம்ம விழுந்துட்டோம்னா அந்த இடத்துல விழுந்து திருப்பி எந்திரிக்கிறதுக்காக தான் விழுகிறோம் அப்படிங்கிறத தான் நான் அப்படி மாற்றி சொல்லிட்டேன். விழுகிறதே எந்திரிக்கிறதுக்காகத்தான். அந்த எந்திரிக்கிறது நம்ம விஸ்வரூபம் எடுத்து எந்திரிச்சு நிற்கணும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்டை செட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே தெரியாது. ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து போகிற உங்களுக்கு நான் எப்பவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோடய வாழ்க்கை உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துவேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படிக்கட்டும். படித்து தன்னோட வேலைகளில் தனக்குன்னு ஒரு சுய தொழில் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் எல்லோரும் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணினாலே அது அவங்க ஜெயித்த மாதிரி தான் இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கனாலும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. புரியாதவங்களுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுங்க. அவங்களும் முன்னுக்கு வரட்டும், நாமளும் முன்னுக்கு வருவோம். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைனாலும் நம்மளுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் என்னால் கொடுக்க முடியுங்கிறதுனால அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு எல்லோரும் சம்பாதிக்க முடியும். ஏன்னா பண உதவி பண்ணி அது அவங்களா ஜெயிக்கிறது அது 2வது விஷயம். ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்து நல்லாரு அப்படி சொல்கிறத விட அவங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்து அதை வச்சு நீங்கள் முன்னேறுங்கன்னு சொல்கிறது தான் நல்ல சிறந்த வழி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேனோ, ரொம்ப வேர்க்குது, இருந்தாலும் ரொம்பவும் பேசிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படும். பயன்படாதவங்க தூக்கி குப்பையில் போட்டுருங்க. பயன்படுத்தக்கூடியவங்க காதில் வாங்கி மனசில் வச்சுக்கிட்டு மைண்டில் என்ன சிந்தனை செய்கிறீங்களோ அதை செயல்படுத்தி காட்டுங்க. தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு உங்களோட வேலைகள் என்னவோ, அதாவது நம்ம தையல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த பதிவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் வீடியோக்குள்ளே போகலையே, இன்றைக்கி இந்த ப்ளவுஸை ரொம்ப ஈஸியாக நான் கட்டிங் பண்ணி தைச்சி காமிக்க போகிறேன். அப்படியே பார்த்துட்டு எந்த அளவுக்கு நீங்களும் தைக்கிறீங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். சரியா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம கட்டிங் போடுறது ஒரு நார்மல் க்ளோஸ் நெக்கில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஃபஸ்ட்டு இதை நம்ம லெவல் பண்ணிக்கிறேன். ஒரு 1 இன்ச்சு நம்ம பேக்கில் இந்த ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு, சப்போஸ் துணி நிறையா இருந்தாலும் ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து தான் நம்ம அதை ஃபோல்டிங் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு. உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெடி அளவு 14 இன்ச்சு வச்சுருங்க. ப்ளஸ் தையலுக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இது க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால ஷோல்டரோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஷோல்டரில் 14 இன்ச்சு. அப்போ அந்த 14 இன்ச்சை
பாதியாக பிரித்து அப்படியே வச்சிடணும். நான் தையலுக்கும் சேர்த்து அதில் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு ஷோல்டர் அளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ 13 இன்ச்சு இருந்துச்சு, தையலுக்கும் சேர்த்து 14 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன். அப்போ அதில் பாதி 7 இன்ச்சு, ரைட்டா? இதில் கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். நம்ம நல்லா க்ளோஸ் நெக்கில் தைக்க போகிறோம், 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த ரெடி அளவு இருக்குல்ல, இந்த ரெடி அளவுலேருந்து 13.5 இன்ச்சு வச்சு இந்த 13.5ல் ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க, மார்க் வச்சுக்கிட்டு. இப்போது ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து 35, ரைட்டா? 35 பாதி 17.5, 17.5ல் 2 இன்ச்சு கூட்டணும். ஏதாவது லைனிங் ப்ளவுஸ் தானே, 2 இன்ச்சு கூட்டணும். 18.5 19.5, அந்த 19.5ல் பாதி எவ்வளோன்னு பாருங்கள். 19.5ல் பாதி 9.75. அந்த 9.75 நான் அப்படியே இங்கே வைக்கிறேன். இது ரெடி அளவு, அந்த பாடியோட மெஷர்மெண்ட்டு ரெடி அளவு. இதிலேருந்து பார்த்தோம்னா நம்ம 8 இன்ச்சு வைப்போம். அதாவது இந்த 35 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 8 இன்ச்சு வைப்போம். 13.5க்கு 8 இன்ச்சு வச்சு அந்த ஆம்கோல் அளவு வந்துடும். ஆனால் இது ஷோல்டரோட அளவு கூட்டுறதுனால இந்த ஆம்கோல் வந்து சின்னதாயிரும். அப்போ அந்த அளவு நம்ம கூட்டணும்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஷோல்டர் அளவு கூட்டினதுனால 1/2 இன்ச்சு இறக்கிக்கணும். ரெண்டாவது, இந்த ஷோல்டரை கிராஸ் கொண்டு வரணும், ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் கொண்டு வரணும். அப்போ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கணும். அப்போ இங்கே 7 இன்ச்சு வச்சோம்னா இந்த ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். தையலுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இது ரெடி அளவு, இது தையலுக்கு. இப்போது இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் கிராஸ் எடுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி க்ளோஸ் நெக் தைக்கும்போது இதில் கிராஸ் எடுத்தோம்னா தான் சரியாக வரும். இப்போ இதிலேருந்து நான் ஆம்கோல் மார்க் பண்ணுறேன். இதிலேருந்து 1.25 இன்ச்சு, நம்ம எப்பயும் வழக்கம் போல தான், இதில் மாற்றம்லாம் கிடையாது. 1.25 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த ஷோல்டர் அளவு கூட்டுறதுனால இதான் டிஃப்ரெண்ட், வித்தியாசப்படுத்தணும். அந்த கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை சும்மா ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிட்டோன்னா போதும். 1/2 இன்ச்சுங்கிறது தைக்கும்போது 1/2 இன்ச்சு வந்துடும். அப்போ 1 இன்ச்சு கிட்ட வந்துடும். அதை அப்படியே விட்டுருவோம். நான் அப்படியே விட்டுறேன். பின்கழுத்து இறக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இறக்கிக்கலாம். நமக்கு தேவையான அளவு இறக்கிக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் நம்ம கிராஸ்லேயும் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்லேயும் எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ஸ்ட்ரெயிட்லேயே எடுக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துடணும். இது வழக்கம் போல் பேக்கோட ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துடணும். இதை எடுத்துட்டு கழுத்தோட இறக்கம் இருக்குல்ல, இறக்கம் வந்து நம்ம நார்மலாக 6 இன்ச்சு வைப்போம். இது ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு. ஆனால் இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு சொல்லும்போது நீங்கள் கூட ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து 6.5 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த கழுத்தில் 2.5 இன்ச்சு விட்டது போக இதிலேருந்து இந்த ஷேப் இருக்குல்ல, இதில் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்டு பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுத்துக்கலாம், யூ மாதிரி, இல்லை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டார் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது போக இந்த கிராஸோட உயரம் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக கழுத்துலேருந்து 1 இன்ச்சு வைப்போம். ஆனால் இதுக்கு வந்து கழுத்து ஷோல்டர் அகலம் வச்சதுனால கழுத்து எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாதுல்ல. அப்போது இந்த சைஸுக்கு வந்து கழுத்து 3 இன்ச்சு வைப்போம். 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 4 இன்ச்சு வைப்போம். அப்போ அந்த 4 இன்ச்சில் இருந்து கிராஸோட உயரம் 13.5 இன்ச்சு.
13.5 ஒரு லைன் போடுறேன். அப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த 4 இன்ச்சு இருக்கணும். அதான் கிராஸோட சென்டர் பாயிண்ட்டு. இது 2 பக்கமும் 2 இன்ச்சு வழக்கம் போல் மார்க் பண்ணுறது. பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ வெட்டிடலாமா? கீழே நான் இன்னும் குடஞ்சி எடுக்கலை, அது திரும்ப எடுக்கிறேன். குடஞ்சி எடுக்கிறது வந்து இதில் வந்து ஒரு 1/2 இன்ச். அவ்வளோதான். கழுத்து நீங்கள் அடிச்சுட்டு பெரட்டிக்கலாம், அதுக்கப்புறம் கூட நம்ம வெட்டிக்கலாம். இப்போயே வெட்டிட்டோம்னா அந்த கழுத்து வந்து அகண்டு போயிடும். அதனால் கழுத்தை வெட்டாமல் வச்சுக்கோங்க. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்து கொஞ்சம் எல்போ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு உள்ள ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு போதும். ஸ்லீவோட இறக்கம் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த மொட்டி வரைக்கும் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ப்ளஸ் தையலுக்கு இது ஷேப் எடுக்கிறது வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பெல்ட் பீஸ் எடுப்போம் இல்லையா, உயரம் 6 இன்ச்சு இருக்குது, 6 இன்ச்சு போதும். அகலம் ஒரு 10 இன்ச்சு. ரைட், அதில் ஒரு 4 பீஸ் நான் எடுத்துருக்கேன். பெல்ட் பீஸ் எடுத்துட்டேன். மற்றெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இந்த ஒரிஜினல் பீஸ் போட்டு வெட்டிடலாம். இதுதான் ஒரிஜினல் மெட்டீரியல். இது இதில் ஸ்டோன் வச்சுருக்காங்க, அந்த ஸ்லீவ்லலாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டோன் வச்சுருக்குறாங்க. நான் அதை கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவை நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி டிசைன் எதுவும் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வெட்டுற மாதிரி இருக்கும். அப்போ துணி பத்துதாங்கிறது நம்ம அந்த லைனிங் வெட்டியிருக்கிறோம்ல, அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் வைக்கிறேன். ஸ்லீவ் வைக்க நமக்கு இவ்வளோ துணி போயிடுது. அப்போது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த துணி பத்துதான்னு பார்த்துக்கணும். இந்த சைடு பேக் வைக்கிறோம். ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறேன், இந்த குறுக்கில் நான் போடுறேன். அப்போ 10 தான் பார்த்துக்கணும். ரைட், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் உள்ளதை நம்ம பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ரைட், ஸ்லீவுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ இதிலே வந்து இந்த மெட்டீரியல் இருக்கும்போது டிசைன் எதுனா இருந்துச்சுன்னா இப்படி போட்டு வெட்ட முடியாது. அப்போ அந்த டிசைன் இருக்கிற பக்கத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து துணி கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும். எந்த டிசைன் ஒன் சைடு எடுக்கிறோமோ அதே மாதிரி அதுவும் கரெக்டாக இருக்கும். பேக்கை ஃபஸ்ட்டு இங்கிட்டு போடுறேன்.
பேக் இங்கே போட்டுட்டேன். அப்போ இது ரெண்டையும் எடுத்தோன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட்டுக்கு 10 தான் பார்க்கணும். அடடே பத்தாது. அப்போ பத்தாதுன்னா நம்ம ஜாயிண்ட்டு போடுற மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி செக் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு அது யூஸ் ஆகுதா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே எடுத்துக்க வேண்டியதான். இங்கே நம்ம பேக் வச்சுருந்தோம்ல, இங்கே ஃப்ரண்ட் வச்சுருந்தோம். சாரி, மாற்றி வச்சிட்டேன். இந்த இருக்குது பேக். இங்கே பேக் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டை இப்படி வச்சுருந்தோம்ல, ரைட், அப்படியே வெட்டிடலாம். பேக் பீஸ் எடுத்துட்டேன். இது ஃப்ரண்ட்டு. ரைட், இப்படி துணி பத்தாததில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் வெட்டணும். இல்லைனா சப்போஸ் துணி பத்தலைன்னு சொல்லும்போது கஷ்டமாக போயிடும். இந்த பெல்ட் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ தைக்கப்போமா? வாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம பேக் பீஸ் தைக்க போகிறோம். பேக் இந்த ஒரிஜினல் மெட்டீரியல் இருக்குது, லைனிங், அதுக்கு லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம்ல அது. இது போக உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது க்ளோஸ் நெக் அப்படிங்கிறனால எந்த ஒரு டிசைனுமே கிடையாது. பேக்கில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, உள்ளே ஒரு லைனிங் கிளாத் கொடுக்கணும். அந்த லைனிங் கிளாத் கொடுக்குறது அந்த இடத்துல மட்டும் கொடுக்கக்கூடாது. அதாவது இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம்னா அந்த ஹோல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இருக்கணும்னா, அப்போ நாலா பக்கமும் அந்த உள்ளே உள்ள லைனிங் வந்து அதை பிடிக்கணும். பிடிச்சிருந்துச்சுன்னா தான் இந்த ஹோல்ஸ் வந்து அகலமாகாமல் கரெக்டாக நிற்கும், இல்லைனா இழுத்துக்கிட்டு வந்துடும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிக்கிறோமா? எந்த இடத்துல எவ்வளோ இறக்கம் வேணுங்கிறது பார்த்துக்கோங்க. மேலேருந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி, அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி, உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. நான் ஒரு 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் மட்டும். இது வந்து அகலமாகாமல் இருக்கிறதுக்கு நல்லா லென்த்தான இது எடுக்கணும். லென்த்தான உள்ள நல்ல அகலமான லைனிங் கிளாத் கொடுத்தோம்னா நாலா பக்கம் இழுக்காமல் கரெக்டாக இந்த அளவுக்கு அப்படியே நிற்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம வச்சிடணும். ஃபஸ்ட்டு லைனிங் வைக்கிறேன், ரெண்டாவது இந்த ஒரிஜினல் மெட்டீரியல் வைக்கிறேன், துணி வளவலன்னு இருக்குது. ரைட். இப்போ இதை அடித்து அப்படியே ஃபஸ்ட்டு திருப்பணும். சரியா? சென்டர் நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணி இந்த வளவலன்னு இருக்கிறதுலலாம் நம்ம பார்த்து கவனமாக தைக்கணும்.
நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அது மேலே தைச்சிருக்கேன். இப்போ இதை வெட்டிடலாம். மார்க் பண்ண மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் ஷேப் எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. ரைட். அப்போ சென்டரில் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்டிடணும். தையல் பொடியாக வச்சுக்கோங்க. மேலே அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும். ஏன்னா அப்போ திருப்பும்போது அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அர்க்காத்து வந்து வழக்கம் போல் எல்லா இடமும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் திருப்பும்போது அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ரைட். இப்போது இந்த லைனிங்கை வந்து இதில் தையல் போட்டுருவோன்னே. இந்த ஒரிஜினல் லைனிங் எடுத்துட்டு இந்த லைனிங் மேலே போடுங்க, எட்ஜு தையல் போடுங்க. நல்லா இழுத்து விட்டு போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்ம என்ன ட்ராயிங் பண்ணுமோ அந்த ட்ராயிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து அழகாக திருப்பிக்கலாம். உள்ளே கூடி விட்டு இந்த லைனிங் உள்ளே கூடி எடுத்துட்டு திருப்பிக்கோங்க. இந்த அர்க்காத்து லாஸ்ட் வரைக்கும் வெட்டிடணும். அப்போ தான் இல்லைன்னா சுருக்கம் வந்துடும். அந்த வெட்டிடுறோம் இல்லையா, வெட்டுறது வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் வெட்டி விடணும். ரைட்டு. இப்போ லைனிங்கை சுற்றி தையல் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த பிசரை வெட்டி விடுவோம். அப்போ தான் நமக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். பார்த்துக்கோங்க, இது ஒரே மாதிரி நம்ம எப்படி எடுத்துருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. விலகிடக்கூடாது. லூஸ் இல்லாத அளவுக்கு எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் துணி நம்ம வெட்டிக்கலாம். இந்த ஷேப் அந்த ஹோல்ஸ் எடுத்துருக்கோம்ல அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் பூரா வெளியேற்றி விட்டுருங்க.
இப்போ எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை வெட்டி விடுறேன். லைனிங் வெட்டிடக்கூடாது. கரெக்டாக லைனிங் தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியலை பூரா வெட்டி எடுத்துருங்க. ஹோல்ஸு சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சப்ளை பீஸ் கொடுத்து பேக் வந்து அடித்து திருப்பி இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் வந்து ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கோங்க போதும். இந்த மாதிரி ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை பூரா தைக்கிற இடத்துல இருந்து அதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்ன, ஏன்னா நீடியில் பட்டுருச்சுன்னா டப்புன்னு உடஞ்சிரும். இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த 14 இன்ச்சு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எட்ஜ் தையல் போடுறேன். இந்த சப்ளை பீஸ் மடித்து தைக்கும்போது கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 1.25 இன்ச்சுக்கு ஃபோல்டிங் பண்ணி சென்டரில் ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை உள்ள மடிக்கும் போது எம்மிங் பண்ணிட்டா நல்லது. இல்லை தையல் போடணும்னா தையல் போட்டுக்கலாம். ரைட்டா, கீழே வந்து ஒரு எட்ஜ் தையல் போடுறேன். இப்போ நம்ம தச்சு முடிக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அவங்க ப்ளவுஸ் போட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உள்ள நான் லாஸ்ட் வரை அர்க்காத் பண்ணதுனால பார்த்தீங்களா ஒரு சின்ன ஃப்ளீட் வந்திருக்கு. அதை நான் எடுத்து விட்ருவேன். அது வந்து அந்த அர்க்காத் பண்ணும்போது கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் வெட்டி விட்டுறணும். அப்போ தான் அந்த ஃப்ளீட் வராமல் இருக்கும். நம்ம மேலே ஒரு பட்டன் வைக்க போகிறனால அது பிரச்சனை இல்லை. ஓகேவா, பேக் முடிஞ்சிருச்சா? அந்த தைக்கிற இடத்துல ஸ்டோன் இருக்குது, ஃபஸ்ட்டு எடுக்கணும்.
மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தைக்கும்போது நீடிலில் போட்டுரும். ரைட். சும்மா லைட்டாக மிஷினில் ஒட்டுறது தானே, எடுத்தாலே வந்துடும். ரைட். இப்போ பேக் பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட்டு தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் அது மாதிரி தான், உள்ள கிளாத்து கொடுத்து தான் நம்ம தைக்கணும். உள்ள ஒரு கிளாத்து கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு அந்த நல்ல இது டெம்பராக இருக்கும், அந்த கழுத்து ஸ்டிஃபாக இருக்கும். ரைட். இந்த ட்ராயிங் பண்ணிக்கோங்களேன், இந்த அளவுக்கு உள்ள கிளாத் கொடுத்துடணும். மார்க் மேலே தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த பக்கம் கரெக்டாக அந்த மார்க்லேயே தையல் போட்டு அடித்து பரட்டணும். வழக்கம் போல் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அந்த பீஸரை வந்து வெட்டிடுங்க. உள்ள அர்க்காத்து வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதே போல் எங்கிட்டும் இப்போ லைனிங் எடுத்து விட்டுட்டு எஜ்ஜு தையல் போடுறேன். இந்த பக்கம் அதே மாதிரி போட்டுருவோம். நம்ம இதில் வந்து தையல் வெளியில் தெரியக்கூடாது, தெரியாமல் தான் தைக்க போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தையல் வெளியில் தெரியாமல் வச்சா தான் அந்த ஃபினிஷிங் அழகாக தெரியும். அப்போ என்ன பண்ணணும், உள்ளே இந்த லைனிங் இருக்குல்ல, இந்த 2 லைனிங்கும் சேர்த்து நீங்கள் தையல் போட்டுடணும்.
ஒரு அரை இன்ச்சோ 1 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தள்ளி போட்டுட்டிங்கன்னா அந்த லைனிங் வந்து வெளியில் வரவே வராது. இப்படி போட்டுட்டோம்னா தையல் உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா, உள்ளே வந்திருக்கு. ஆனால் இங்கே தையல் வெளியில் தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி போடுங்க. நம்ம வெளியில் கூட வச்சு தைக்கிறேன், ஏன்னா துணி வளவலன்னு இருக்கா. வெளியில் கூட வச்சு தைச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த சுருக்கமே இல்லாமல் தைக்கலாம். இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதே ஒரு அழகு தான், ரைட்டா? இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி எடுத்து விட்டுட்டு, இது அயன் பண்ணாலும் சரி கீறினாலும் சரி அப்படி நின்றுக்கிறோம். இந்த துணி மட்டும் நல்லா பார்த்துங்க, இந்த துணி மட்டும் ஒரிஜினல் துணி மட்டும் எடுத்து விட்டுட்டு, உள்ளே நம்ம கிளாத்து கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த கிளாத்தை இதோடு சேர்த்து வச்சு ஒரு 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ அந்த இடத்துல தையல் போடுங்க. ஒன்று போல் தையல் போடும்போது இந்த பக்கம் இழுத்துடக்கூடாது, வெளிப்பக்கம். சரியா? இழுத்துட்டோம்னா முன்ன பின்ன வந்துடும். அப்போது இந்த கிராஸ்கிட்ட இருக்கிற அது லைனிங் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்ருங்க, ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது அதை பிடிச்சிடும். இப்போ உள்ளே தையல் போட்டிருக்கேன், வெளியில் வந்து தையல் தெரியாது. அப்போது உள்ளே உள்ள லைனிங் வந்து வெளியில் வராது, ரைட்டா? நமக்கு அதான முக்கியம். இப்போ உள்ளே உள்ள லைனிங் வந்து வெளியில் வரவே வராது. ரைட்டு. அந்த பக்கம் போட்டது மாதிரியே இதுலேயும் தையல் போட்டுருவோம். ரைட். இதில் வந்து அவங்க ஸ்டோன் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கழுத்தில் ஸ்டோனு அங்கங்கே வச்சு மிஷினில் ஒட்டுறது தானே, அது அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இல்லை. அதனால் அந்த ஸ்டோனை பூரா நான் எடுத்துட்டு நார்மலாக தைக்கிறேன். இது வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அவங்க போகிற அந்த டிசைன் வந்து அதுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது நல்ல லோ நெக்கு போடுறவங்களுக்கு போய் ஒரு 6 இன்ச்சு இறக்கத்தில் பின் கழுத்து இறக்கம் வச்சு ஒரு டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேஸ்ட், நல்லா இருக்காது. அதனால தான் நான் அதை பூரா எடுத்துட்டேன். இப்போ இதை பூரா சைஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஒரிஜினல் மெட்டீரியலை மட்டும் வெட்டுங்க. லைனிங் வெட்டிட்டிங்கன்னா துணி ஷார்ட்டேஜ் ஆயிரும்.
வெட்டினதுக்கப்புறம் 2 பீஸையும் அதாவது ஒன்று போல் இப்படி வச்சு பார்க்கணும். எப்பயுமே நம்ம கரெக்டாக தச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட வச்சு பார்த்துட்டோம்னா ஏதாவது சின்ன பிசுறு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட அது சைஸ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். ரைட், மற்றதெல்லாம் ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ டாட் பிடிச்சிடலாம். கரெக்டாக 1.5 இன்ச் வச்சுட்டு வேறு வைக்கிறேன் 3 இன்ச். அது பிடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? அதே மாதிரி ஊக்பட்டி பக்கம் பிடிக்கிற டாட் வந்து 2 சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு காலின்ச்சோட கொஞ்சம் கூட பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங். அப்போது நம்ம அது கூட பிடிச்சோம்னா தான் அந்த இடத்துல லூஸ் கிடைக்கும், இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து ஃப்ளாட் ஆகிடும். ரைட்டா? இப்போ இந்த 2 டாட்டுக்கும் சென்டர் கனெக்ட் பண்ணால் அந்த வி ஷேப் வருதில்ல, அந்த வி ஷேப்பை கனெக்ட் பண்ணி 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. ரைட். ரைட்டா? இப்போ இது வந்து ஃப்ளாட் ஆகாது. அங்கே பிடிச்ச அதே மாதிரி தான் இங்கேயும் மார்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஊக்பட்டி போகும் அங்கே பிடிச்ச மாதிரியே தான் இங்கேயும் பிடிக்கிறேன். ஆம்கோல் டாட் பிடிக்கும்போதும் இது ஒன்றே ஒன்று மட்டும் பார்க்கணும். அந்த ஷோல்டர்லேருந்து எந்த இடத்துல இங்கே டாட் பிடிச்சிருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. ரைட். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த பெல்ட் பீஸ் தைக்கணும்ல, தைச்சிருவோமா? பெல்ட் பீஸ் 4 லைனிங் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வைக்கிறோம், அப்புறம் ஒரு ஒரிஜினல் பீஸ் வைக்கிறோம், இன்னொரு லைனிங் வைக்கிறோம். சரியா? அப்போ 1.5 இன்ச்சு விட்டுட்டு தையல் போடுறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் வைக்கிறோம், அப்புறம் ஒரிஜினல் பீஸ் வைக்கிறோம், அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் வைக்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி 1.5 இன்ச் விட்டு தையல் போடுறோம். ஒரு லைனிங்கை மட்டும் எடுத்து விட்டு எட்ஜ் தையல் போடுறேன். இங்கேயும் அதே மாதிரி தான். ரைட். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் ஆல்ரெடி தைச்சிருக்கோம்ல, அப்போ அந்த பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டை பார்க்கணும். பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு கேப், அந்த பெல்ட் பீஸ்க்கு எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை ஃபில் பண்ணோம்னா தான் அளவு கரெக்டாக இருக்கும். இந்த ஷோல்டரிங் வைக்கிறோம், ஆம்கோல் வச்சிடுறேன், வச்சுட்டு இப்போ கீழே எவ்வளோ அந்த கேப் தையலை கூட சேர்த்து எடுக்கணும். அப்போ 3.5 இன்ச்சு, சைடில் 3 இன்ச்சு. ரைட்டா? அதை கனெக்ட் பண்ணி கட் பண்ணிடுவோமா? ஒரு பக்கம் 3, ஒரு பக்கம் 3.
3.5 வைக்கிறேன். இங்கே 3 வைக்கிறேன். சென்டரில் 1/2 இன்ச்சு லைட்டாக இறக்கம் கொடுத்துருக்கேன். அந்த போட் மாதிரி எடுக்கிறதுக்கு அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இறக்கி கொண்டு போகணும். இந்த பக்கமும் எப்போ இது தைக்கும்போது ஒரு பக்கம் எல்லாருக்கும் வாட்டம் வரும், இன்னொரு பக்கம் வராது. இது எப்படி பண்ணணும்னா, நம்ம எப்பயுமே வந்து பெல்ட் பீஸ் கீழேயும் பாடி பீஸ் மேலேயும் இருக்கிற மாதிரி தான் தைச்சி பழகிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த ஷேப் உங்களுக்கு நல்லா உட்காரும். இல்லைன்னா கிராஸ் ஒரு சைடு இழுத்துட்டு போயிடும், பார்த்துக்கோங்க. ஓரத்தையில் போட்டிருக்கேன். ரைட், கழுத்தெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. இப்போ ஊக்பட்டியும் ஐப்பட்டியும் தைச்சிருவோம். இது ஃபோல்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு 2.5 இன்ச்சு இருக்கணும் டபுளாக, சரியா? சிங்கிளாக இருந்துச்சுன்னா 5 இன்ச்சு இருக்கணும். கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு மேலே 1/2 இன்ச்சு மடிச்சுக்கணும். இந்த பீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளே வச்சு அதை ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ரைட்டா? அதே போல் இங்கிட்ட ஊக்பட்டிக்கு வந்து நமக்கு 2 இன்ச்சு இருந்தால் போதும். சிங்கிளாகவே 2 இன்ச்சு போதும். ஊக்பட்டி வந்து 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அது 1/2 இன்ச்சு பிடிச்சோம்ல, இல்லை 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அப் அண்ட் டவுன் வராது. எடுத்து விட்டுட்டு எஜ்ஜு தையல் போடுறேன்.
இல்லை நம்மளுக்கு 3/4 இன்ச்சு, இந்த ஊக்பட்டி வந்து 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போது பட்டி 2 ஒரே மாதிரி இருக்கா? கீழே உள்ள தையல், இந்த பெல்ட்டு, இந்த டாட்டு, மேலே உள்ள எண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா? இப்படி தான் இருக்கணும். அப்போ இதை 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கணும், இது 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கணும். அப்படி தைச்சோம்னா தான் அது மேட்ச் ஆகும். இல்லைன்னா இது பெருசு சின்னது வரும், அப்புறம் கழுத்தை வெட்ட முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம்ல, நேரம் கஷ்டப்படுவீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோமா? இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக இடுப்பு அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து கரெக்டாக இதில் வச்சுட்டு தைக்க போகிறோம். இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பேக்கில் வந்து நம்ம தைக்கல, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இல்லையா? பேக்கில் வந்து அதை ஃபினிஷிங் பண்ணல, அதை கையோட பண்ணிடுவோம். இல்லை கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க, எமிங் பண்ணுவோம்ல அது மாதிரி. ஏன்னா நம்ம பேக்கில் ஃப்ரண்ட்டில் தைச்ச மாதிரி அதை ஃபோல்டிங் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிசைன் எடுக்கிறதுனால அது இப்படி தான் வைக்க முடியும். ரைட். கழுத்தை உள்ளே அந்த அர்க்காத் பண்ணோம்னா தான் திருப்பும்போது ஷேப் நல்லா வரும். எப்போயுமே அந்த ரவுண்டு ஷேப்லாம் எடுத்தோம்னா மறக்காமல் அந்த அர்க்காத் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்ம தையல் போடக்கூடாது. என்ன பண்ணணும்னா எம்மிங் தான் பண்ணணும். சரியா? இப்போ நான் சும்மா ரஃப்பாக வந்து ஒரு பெரிய தையல் வச்சு நான் போட்டுறேன். தையல் பெருசு வச்சுக்கிட்டேன். இதை எடுத்து விட்டுட்டு எம்மிங் பண்ணோம்னா தான் நல்லா நீட் அழகாக இருக்கும். ரைட். தையல் பெருசு தான் வச்சுருக்கேன், அப்புறம் பிரிச்சுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடுப்போட அளவும் இந்த ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு, மீதி ஷோல்டரில் லைட்டாக டிஃப்ரெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இந்த கிராஸை தட்டி விட்டுக்கோங்கல்ல, அந்த பிசுறு தெரியும் வெளியில். ரைட். ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல,
சைடு ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். பேக்கும் ஃப்ரண்ட்டு எவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு. இடுப்பு 30 இன்ச்சு. இடுப்பு 30 இன்ச்சுனா பேக்கில் 15, ஃப்ரண்ட்டில் 15 வைப்போம். அப்போ ஃப்ரண்ட்லேருந்து 1 இன்ச் எடுத்து பேக்கில் போடும்போது பேக்கில் 16ம் ஃப்ரண்ட்டில் 14ம் வைக்கணும். அப்போ பேக்கில் 8 இன்ச் வச்சா 16 வந்துடும்ல. எடுத்துக்கிறேன். நான் டாட் பிடிக்க மாட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும். டாட் பிடிக்க மாட்டேன். ரைட்டு. அப்போ ஃப்ரண்ட்டில் 14 இன்ச்சு. அப்போ 14ல் பாதி 7 இன்ச்சு. சரியா? சரி. அது போல் பேக்கில் பார்த்தோம்னா இந்த இருக்குல்ல, இதுதான் கணக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த கணக்கு வச்சுக்கணும். இந்த இருக்குல்ல, இவ்வளோதான். அப்போது இடுப்பில் இந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன். இந்த மார்க்கில் வச்சுட்டு அப்படியே தையல் போடுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் சர்க்கிள் மார்க்கு 2 மார்க்கும் மேட்ச் பண்ணிக்கிட்டு கீழே 1.5 இன்ச்சுனா இதானே. மற்றபடி ஃப்ரண்ட் வந்து முன்ன பின்ன இருக்கும். அதை பார்க்கக்கூடாது. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுக்கணும். நமக்கு பேக்கோட அளவு தான் மெயின். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். ரைட். இப்போ வந்து ஃபுல்லாக பாடி பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவை ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. ரைட்டு. பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. நல்லா நீட்டாக வந்துருச்சு இல்லையா. சென்டரில் 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இழுத்து மாட்டும்போது நல்லா க்ளோஸ்டாக நல்லா அழகாக வரும். ரைட். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஸ்லீவை ரெடி பண்ணோம்ல. ஸ்லீவ்லேயும் ஸ்டோன் தான் இருக்குது, ரெடி பண்ணிக்கலாம்.
இன்னொரு ஸ்லீவ். இப்போ ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா கிராஸாக வச்சுருக்காங்க. நம்ம தைக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். லைனிங் எடுத்து விட்டு அந்த எட்ஜ் தையல் போடுறேன். இதில் வந்து கரெக்டாக எட்ஜ் தையல் மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் இதுலேயும் தையல் தெரியாமல் உள்ளே எம்மிங் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம தையல் அப்புறம் கூட அந்த தையல் எடுத்து விட்டு உள்ளே கூட எம்மிங் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு தேவை அந்த லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அவ்வளோதானே. அதை லைட்டாக எம்மிங் பண்ணிவிட்டால் உள்ளே போயிடும். வெளியில் தையல் தெரியாது ப்ளவுஸில். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ரஃப்பாக, ஏன்னா இந்த மாதிரி கிளாத் பார்த்திங்கன்னா வளவலன்னு இருக்குல்ல, அதனால் சும்மா ரஃப்பாக இருக்க தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டுங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு 2 வேலை ஆகுதேன்னு நினைக்காதீங்க, நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ரைட், இப்போ இதை வந்து ஸ்லீவ் இனிமேல் தான் நம்ம வெட்ட போகிறோம். இதை கட் பண்ணக்கப்புறம் ஒரு நம்ம தையல் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா இது நம்ம சும்மா ரஃப்பாக தான் இது தைச்சிருக்கோம். ஒயர் வந்து நம்ம 11 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, 11 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு கை சுற்றல் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. சரியா? இங்கே கை சுற்றலில் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, 11 இன்ச்சு இருந்துச்சு. அப்போ இன்னும் 5.5 இருக்குது இல்லையா, இவங்களுக்கு அந்த அளவு கம்மினால 6.5 இன்ச்சுக்கு அந்த 1 இன்ச்சு கூட்டிக்கிறேன். 1.5 இன்ச்சு கூட்டினா போதும். இவங்க கை கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கனால நான் குறைச்சிக்கிறேன். அந்த மாதிரி அளவு நம்ம குறைச்சிக்கலாம். ஆனால் பாடியில் குறைச்சிடக்கூடாது, ஸ்லீவில் தான் குறைக்கணும். இப்போ இதுலேருந்து 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும்ல, அதை நான் பண்ணுறேன். பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு புரியும். இது ரெடி அளவு ப்ளஸ் இது வந்து தையலுக்கு. சரியா? இப்போது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் ஒன்றுமே தொடக்கூடாது. அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த ஷேப் எடுக்கணும்.
அவ்வளோதான். சென்டரில் அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவை வெட்டினதுக்கப்புறம் உங்களோட கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இந்த இருக்குல்ல, இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் குறைவாக இருக்குன்னா இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த பாடி பீஸும் ஆம்கோலும் கரெக்டாக மேட்ச் ஆகிக்கிறோம். ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பாடி பீஸை தான் குறைச்சிடவோ கூட்டவோ கூடாது. இதில் உள்ள ஸ்டோன் எல்லாம் எடுத்துருவோம், தைக்கும்போது இதுவாயிடும். இதில் ஒரு தையலை போட்டுட்டு நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி ஆப்போசிட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அர்க்காத் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த அர்க்காத்துலேருந்து குடஞ்சி எடுக்கணும். ரைட். இப்போது ஸ்லீவை ரெடி பண்ணிடலாம். இவ்வளோ 10 இன்ச்சு சொன்னோமா, 10னா பாதி 5. ஸ்டோன்லாம் எடுத்துருவோம். இன்னொரு ஸ்லீவையும் தைச்சிட்றேன். இதுவும் அதே மாதிரி தான். 10 இன்ச், 10ல் பாதி 5, 5ல் தையல் போடுறோம். ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாமா? ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் அட்டாச் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸே முடிஞ்சிருச்சு. ஆப்போசிட் இருக்காங்கிறத மெயினாக பார்த்துக்கணும்.
அதாவது பேக்கில் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து பேக்கில் போயிடணும். ஸ்லீவ்லேயும் சரி இதுலேயும் சரி. ரெண்டு ஜாயிண்ட்டும் கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஸ்லீவில் உள்ள அர்க்காத்தும் ஷோல்டரும் ஒன்று போல் இருக்கணும். அளவு கரெக்டாக வந்திருக்கு. தச்சு முடிச்சோன்னே இந்த கட்டிங் வந்து அப்படி அழகாக தெரியணும். நம்ம அயன் பண்ணவே இல்லை, ஆனால் அழகாக இந்த கட்டிங் தெரியுதுங்களா? சப்போஸ் ஏதாவது சின்ன மிஸ்டேக் அல்லது லூஸு டைட் மாதிரி வந்தால் கூட இந்த கட்டிங் வந்து நமக்கு அழகாக எடுத்து காமிக்கும். அவங்களுக்கு சின்ன குறைகள் கூட பெருசாக தெரியாது. இந்த பக்கம் அதே மாதிரி தான் ஜாயிண்ட்டை பேக்கில் தள்ளிடுங்க. ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட். ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி கட்டிங் அழகாக தெரியணும். தெரியுதா? பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இது மாதிரி இருந்தால் தான் போடும்போது ப்ளவுஸ் பார்க்க அழகாக இருக்கும். எங்கே இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த க்ளோஸ் நெக்கு தச்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, எந்த மாடல் தைச்சாலும் சரி, ஒரு ஃபோட்டோ எடுத்து டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் படிச்சிருக்கீங்கிறது எனக்கு ஒரு அடையாளத்துக்கு இருக்கும். ரொம்ப சந்தோஷமான இந்த நேரத்தில் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது எங்களோட கடமை. பாய்.